ஹலோ மக்களே, இப்போ நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் சக்தி மசாலா மீன் மசாலா எடுத்திருக்கேன், ரெடிமேட் மசாலா. ஸோ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு லெமன் எடுத்து அதில் ஆஃப் லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் சேர்த்த எக்ஸ்ட்ரா மசாலாவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணால் மட்டும்தான் மீன் மசாலா திரிஞ்சு போகாது. பிரிஞ்சு போகாமல் நல்லா மசாலா நல்லா சாஃப்டாக ஒட்டி வரும். ஸோ இப்போ ஆஃப் லெமனை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பார்த்திங்கன்னா நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மசாலா டைப்பில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டேங்க. மசாலா பாருங்கள், பார்க்கவே நல்லா செம கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீன்லேயும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. நான் பாறை மீன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான மீனோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மசாலாவில் எப்போவுமே லெமனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும் போது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ரெடிமேட் மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் டேஸ்ட் அவ்வளோக்கா இருக்காது அப்படின்றதுக்காக, ஸோ நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட உப்பு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், மசாலா சூப்பராக நல்லா அப்ளை ஆகுது. ஸோ நான் சக்தி மசாலா எடுத்திருக்கேன். அதில் ஆல்ரெடி காரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டேஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். பாருங்களேன், பார்க்கவே மீன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிக்கு. ஸோ பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும் இது ஏன் அப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சும்மா லைட்டாக ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் அடுத்த மீனுக்கும் மசாலா இப்போ போடுறேன். பாருங்கள், சும்மா நம்ம லைட்டாக அப்ளை பண்ணாலே பாருங்கள், அது சூப்பராக அப்படி அப்ளை ஆகுது. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால நல்லா மீனில் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டுங்க. நான் பாறை மீனில் தான் மேக்ஸிமம் முள் கம்மியாக இருக்கும். அதனால் நான் பாறை மீன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு மீன் எடுத்தும் நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக மசாலாவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். அது மேலே நம்ம மீனை வச்சு அப்ளை பண்ணும்போது ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன் சைடு அப்ளை ஆயிரும். ஒன் சைடு மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஏன்னா நான் மீன் பெருசாக இருக்கனால ஒரு மீனாக எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எல்லாம் ஒட்டுக்க அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அது உங்கள் ஆப்ஷன். ஒரு மீனாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது மசாலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிருக்குங்க. மசாலா பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா அப்படியே சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்குது. அதனால் மீனில் பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை ஆகுது.
இப்போ அடுத்த மீனை எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலாவை லைட்டாக அது மாதிரி பிளேட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பிளேட்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டது அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மீனை நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சக்தி மசாலா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு மட்டும் லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அந்த கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே நம்ம பிளேட்டில் அப்ளை பண்ணனால ஆல்ரெடி ஒரு சைடு ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்ளை ஆகிடுச்சு. ஒரு சைடு மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்குமே நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க மசாலாவை. நான் கல் மீன் தாங்க போடுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கல்லிலேயே போட்டேன். ஒரு கருவேப்பிலை மட்டும் ஆயில் விட்டு ஒரே ஒரு கருவேப்பிலை மட்டும் வச்சு, ஸோ நான் அது கூடயே மீன் வச்சுட்டேன் அது மேலேயே. ஸோ கருவேப்பிலை இதில் வைக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு அதிகமாக ஆயிலும் தேவையில்லைங்க. எனக்கு கல்மீன் ரொம்ப பிடிக்குன்றனால நான் கல்லில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆயிலில் பொரிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கடாயில் எண்ணெய் வச்சு நீங்கள் பொரிச்சிக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்துருச்சு. ஒரு ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு வைக்கும் போது 4 மினிட்ஸும், ரெண்டாவது திருப்பி போட்டு 4 மினிட்ஸ் விட்டோம்னா போதும். மீன் நல்லா சூப்பராக வெந்துருங்க. ஸோ இப்போ நான் மேலே